நினைவில் நின்றவள் படத்தை வந்து இயக்கியவர், கதை வசனம், ஸ்க்ரீன் பிளே எல்லாமே திரு அகஸ்திய பாரதி. அவர் அகஸ்திய பாரதி வந்து திரு வசந்த்கிட்ட அசோசியேட்டாக இருந்திருக்கார், பல இயக்குநர்கிட்ட பணியாற்றியிருக்கிறார். அதை தவிர வந்து ஸ்டோரி டிஸ்கஷனில் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்கார். அவர் ஒரு 10 வருஷமாக ரொம்ப நல்ல ஸ்கிரிப்ட் ஒன்று வச்சுக்கிட்டு இது சரியான அவருக்கு ஒரு பிரேக் கிடைக்காம, ஒரு தயாரிப்பாளர் கிடைக்காம இருந்த சூழ்நிலையில் என்னுடைய சன் அஸ்வின் சேகர் அந்த கதையை கேட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குது, இதை நான் பண்ணுறேன்னு சொன்ன பொழுது அவரை நாங்கள் வந்து கதை வசன இயக்குனராக வச்சு இந்த ஸ்ரீ சபரி மூவிஸுங்கிற கம்பெனியில் இந்த நினைவில் நின்றவள் படத்தை எடுத்தோம். படம் முடிஞ்சுது. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு 6 மாதம் முன்னாடி ஒரு லிவர் கேன்சரில் இறந்துட்டார். அவருக்கு வந்து 2 பெண்கள் இருக்காங்க. அண்ட் வயசும் ரொம்ப ஜாஸ்தியில் இஸ் அரௌண்ட் 48 தான் இருப்பார். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த படத்தினுடைய வெற்றியை பார்க்காமல் இறந்தது ரொம்ப சங்கடமான ஒரு விஷயம். இன்றைக்கி வந்து இயக்குநர்களுக்காக இந்த ப்ரொஜெக்ஷனை போட்டுட்டு அவருக்கு வந்து இன் மெமரி ஆஃப் அகஸ்திய பாரதி அவருடைய ஒரு போர்ட்ரைட்டை வந்து இயக்குனர் சங்க தலைவர் வழியாக திறந்து வைக்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். ஏன்னா எல்லா இயக்குனருக்கு உண்டான ஒரு மரியாதை இருக்கும்போதோ அல்லது இல்லாத போதோ கொடுக்கப்பட வேண்டும்ங்கிறது. ஏன்னா இயக்குனர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு காரணத்திற்காக அவருடைய ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திக்கிறேன். அவருடைய அந்த குழந்தைங்க 2 பெண்கள் படிப்பதற்கு உண்டானது இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடி எங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை குறைஞ்சபட்சம் ஒரு 1 லட்ச ரூபாயாவது அந்த பெண்களுக்கு கொடுக்கலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம். படம் ரிலீஸுக்கு முன்னாடி அதை கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக கொடுத்துருவோம். இந்த நினைவில் நின்றவை இந்த படத்தினுடைய இயக்குனர் நண்பர் அகஸ்திய பாரதி அவர்கள் வந்து எனக்கு ரொம்ப வருடங்களாக தெரியும். மிகப்பெரிய ஒரு திறமைசாலி அவர். இன்றைக்கி அவர் நம்மோட இல்லை. இந்த படம் இன்றைக்கி ரொம்ப அருமையாக வந்திருக்கு. படம் பார்த்தவர்கள் எல்லோரும் வந்து ரொம்ப கிளாஸ் ஃபில்ம், ரொம்ப சூப்பர் ஃபில்ம் அப்படின்ற அளவுக்கு எல்லோரும் பாராட்டுறாங்க. அந்த பாராட்டுகளை கேட்குறதுக்கு அவர் இல்லை. நேற்று கூட சிங்கம் 2 படம் பார்த்தேன். அதில் கூட அவருடைய பேர் திரைக்கதை விவாத குழு அப்படின்னு சொல்லி அவர் பேர் தான் முதல்ல வருது. அப்படிப்பட்ட அந்த ஒரு படமும் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு. அதையும் அவரால் பார்க்க முடியல. அவருடைய அந்த படத்தினுடைய வெற்றியை அவர் பார்க்க முடியாட்டாலும் அவர் கண்ட கனவுகள், அவர் பண்ணணும்னு நினச்ச அந்த வித்தியாசமான சினிமாவை இந்த மக்களெல்லாம் ரசித்து மாபெரும் வெற்றி படமாக்கணும் இந்த படத்தை. அந்த வெற்றி வந்து அவருடைய ஆத்மாவை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும்னு நான் நம்புகிறேன். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இது டைரக்டர் அகஸ்திய பாரதி வந்து சுமார் ஒரு 10 வருஷம், நீங்கள் நிறையா உதவி இயக்குநர்கள்லாம் இங்கே இருப்பீங்க காரணத்தினால்தான் இதை சொல்கிறேன். சுமார் ஒரு 10 வருஷம் ஒரு ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட் சரியான வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில் அதை என்னுடைய சன் கதை கேட்ட பொழுது தயாரிப்பாளர் அந்த ஸ்கிரிப்டை ஒத்துக்கிட்டோன்னே அந்த படம் பண்ணார். அன்ஃபார்ச்சுனேட்டாக அவருக்கு லிவர் கேன்சர் வந்து ஒரு 6 மாதம் முன்னாடி இறந்துட்டார். இறக்க வேண்டிய வயசில் இப்போ கூட சிங்கம் பார்ட் 2ல் கதை விவாத குழுவில் அவருடைய பெயர் வந்திருக்கும். அது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. அவருக்கு ஆக்சுவலாக 2 பெண்கள், ஒரு பொண்ணு காலேஜ் படிக்கிறாங்க, ஒரு பொண்ணு ஸ்கூல் முடித்து காலேஜுக்கு போகிறாங்க. ஸோ எந்த ஒரு கிரியேட்டருக்குமே தன்னுடைய படத்தை ஸ்க்ரீனில் பார்க்கணும், அது ஆடியன்ஸோட ரியாக்ஷனோட பார்க்கணுங்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு தான் பணத்தை விட அதிகமாக இருக்கும். ரூம்லெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, நான் சொல்கிறேன் இந்த சீனுக்கு அவ்வளோ பெரிய கிளாப்ஸ் வரும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஃபஸ்ட்டு இதாக இருக்குமே வழிய எடுத்தோன்னே இவ்வளோ பணம் வாங்குவேன்னு யாரும் பேசுகிறதா நான் கேள்விப்பட்டதில்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இயக்குனருக்கு இயக்குனர் சங்கத்தில் இந்த படத்தை திறந்து வைக்கணும்னு எனக்கு ஒரு சின்ன அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதையாகத்தான் நான் இந்த நிகழ்ச்சியை நான் ஏற்பாடு பண்ணேன். நண்பர் திரு விக்ரமன் அவர்கள் தலைவரானது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது வெறுமன படத்திறப்பு விழாவாக இருக்க வேண்டாம், அவருடைய படத்தையும் திரையிட்டு காட்டணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த படம் வந்து நெக்ஸ்ட் மந்த் தான் நான் ரிலீஸ் பண்ணுறதாக இருக்கேன். நீங்களாம் யாராவது ஃபேஸ்புக்கில் இருக்கீங்க அந்த மாதிரி இருந்ததுனாக்க படம் பிடிச்சதுன்னா நல்லா எழுதுங்க, பிடிக்கலன்னா நைஸாக எனக்கு மட்டும் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். ஏன்னு சொன்னால் இது வந்து நம்ம அசால்ட்டாக போகிற போக்கில் எதையாவது சொல்லிட்டு போயிடுவோம். அது படத்தினுடைய வியாபாரத்தை இனி வியாபாரம்னு ஒன்றும் கிடையாது, நம்மளே ரிலீஸ் பண்ணி நம்மளே தான். சமீபத்தில் கூட ஒருத்தர் சொன்னார், 1 கோடி ரூபா பப்ளிசிட்டி பண்ணோம் சார், வந்துடுச்சுன்னார். என்ன வந்ததுன்னு அந்த பப்ளிசிட்டி பணம் மாத்திரம் வந்து தான், பாக்கி பணம் என்ன அது அவ்வளோதான் சார், இதுதான் வரும் அப்படின்னார். அது இப்போ இன்னைக்கு இர்ரெஸ்பெக்டிவாக இருக்குது சினிமா. நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு படம் எடுத்தால் கூட 1 கோடி ரூபாய்க்கு விளம்பரம் பண்ணணும்.
அந்த மாதிரியான பல சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது உங்கள் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், ஹெல்த்தை பார்த்துக்கங்க. ஹெல்த்து தான் ரொம்ப முக்கியம் நமக்கு. அதுதான் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த படத்தினுடைய ரிலீஸுக்கு முன்னாடி அவர்கள் குடும்பத்துக்கு நான் எல்லா பணத்தையும் போன வருஷமே நான் செட்டில் பண்ணிட்டேன். இருந்தாலும் எங்களுடைய அவர் ஒர்க் பண்ண ஒரு காரணத்தினால குறைஞ்சது 1 லட்சம் ரூபாய் அவருடைய குடும்பத்தாருக்கு வழங்கலாம் என்று நான் இருக்கோம். அதுக்கு அதையும் நான் அந்த 2 அவங்களுடைய டாட்டர்ஸை நம்ம டைரக்டர் யூனியனுக்கு வர சொல்லி அதை ரிலீஸ்க்கு முன்னாடி அதை கண்டிப்பாக பண்ணலாம். இப்போது நம்முடைய தலைவர் விக்ரமன் அவர்கள் நம்ம அகஸ்திய பாரதியுடைய படத்தை திறந்து வைப்பார்.